இது ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விளாக் தான். ஃப்ரைடே போல் டே எனக்கு 6 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு வந்து வெளியே பார்க்குறேன், அவ்வளோ பயங்கரமாக பனியாக இருந்துச்சு, ரொம்பவே மிஸ்டாகவும் இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸாகவே தம்பி நைட்லாம் தூங்குறதில்ல. அவன் பிறந்தப்போ கூட கரெக்ட் டைமுக்கு தூங்கி கரெக்டாக வெள்ளனமாகவே எந்திரிச்சிடுவான். இப்போலாம் நைட்டு தூங்கவே மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அதனால் நானும் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது. மார்னிங் சுத்தமாகவே எந்திரிக்க முடியல. கிளைமேட்டும் அதுக்கு தக்கன தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். டீயுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்து தான் போட்டு குடிச்சிருந்தேன். குளிச்சுட்டு வந்தோடனே பயங்கரமாக குளிர் அடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு போய் ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார சட்னியும் அது கூட தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே வந்து இந்த ஹெல்த் பனானா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து தினமும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும் போதே 2 பாயில்டு எக் பண்ணிடுவேன். இன்றைக்கி எக் இல்லாதனால ஹெல்த் மிக்ஸ் அவங்களுக்குமே சேர்த்து பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் அவங்க டீயுமே குடிக்கலை, சரி ஹெல்த் மிக்ஸ் குடிச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து பனானா ஹெல்த் மிக்ஸ் கிட்ஸுக்குமே ரொம்ப நல்லது. அவங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுமே குடிக்கலாம், நமக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை போடுறதுனால. கார சட்னி பண்ணுறப்ப எப்போயுமே முதல்ல வெங்காயத்தையும் தேங்காயையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி தக்காளி நல்லா கொள்ளைய வதங்க விட்டு எடுத்து சட்னி அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நான் அதுக்கு அடுத்த வீடியோ போகிறக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் அதனால் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.